வணக்கம்ப்பா. நம்ம டெய்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருக்குறளை பற்றி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டீப்பாகவே திருக்குறளை கொஞ்சம் நம்ம படிக்கலாம். ஏன்னா எந்த ஸ்டேஜ்லேயும் குரூப் 1லேயும் சரி, குரூப் 4லேயும் சரி, குரூப் 2லேயும் சரி, எல்லாத்துலேயுமே திருக்குறளை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் வருது. மெயின்ஸ்லேயே அது நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, திருக்குறளை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதில் நம்ம பிள்ளைங்களுக்காகட்டும் மற்றவங்களுக்காகட்டும் அதை பற்றி பேசுகிற இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் குரூப் 1ல் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த வாய்ப்பு நம்ம கொஷின்ஸ், அதாவது அதிகாரத்தை ஆர்டர் வைஸ் மனப்பாடம் பண்ண பழகும். டெய்லியும் 10 அதிகாரம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லார் வீட்லேயும் கடவுள் சாமி கும்பிடுவோம். அதோடு சேர்ந்து இயற்கையும் வழிபடுவோம். இந்த நீர்த்தார் பெருமை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம வீட்டில் பொதுவாக கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் கும்பிடுவோம். அடுத்து இயற்கையை வழிபடுவோம். அடுத்து நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவங்க, மூத்தவங்க, இறந்தவங்கள வழிபடுவோம். ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எதுக்காக வழிபடுறோம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் அறம் நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு? நல்லதை தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ கடவுள் பயம் காட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லதை சொல்லிக் கொடுக்குறோம். நல்லது அரண் வலியுறுத்தல். 5வது இல்வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா, அது நல்ல இல்வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை நலம் நம்மளுக்கு வேணும். அடுத்து இல்லறத்தோட அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தை பேர், மக்கட்பேர் தான். ஸோ இது எல்லாமே எதை நோக்கி பயணப்படும் அப்படின்னா, அன்பை நோக்கி பயணப்படும். அன்பு இருந்தால் நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணணும். விருந்தோம்பல் அடுத்து வர்றவங்கக்கிட்ட நம்ம இனிமையாக பேசணும். ஸோ இதான் 10 அதிகாரத்துக்கான ஈஸிவே மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து, அடுத்து வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல். ஓகேங்களா? இப்போ இந்த 10 நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா? கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல். டெய்லியும் 3 குறள் படிப்போம். 4வது நாள் படிக்கும் பொழுது ஒரு குறள் ப்ளஸ் மீதி இருக்கக்கூடிய 9ஐயும் ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீத்தார் பெருமை இந்த அதிகாரத்துலேருந்து பார்ப்போம். பொதுவாக நம்மளுக்கு கடவுள் வாழ்த்தும் வான் சிறப்பும் நிறைய பேருக்கு மனப்பாடம் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நீத்தார் பெருமையிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமைனா என்ன அப்படின்னா, சான்றோர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், ஒரு தலைமை பண்பில் இருந்தவங்க, நம்மளுக்கு ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே நீர்த்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இவங்களோட பெருமையை பற்றி பேசுகிறோம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஸோ பணுவல் அப்படின்னா அது நூல். நூல் நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம். இந்த பணுவல் அப்படிங்கிறது அது ஒரு நூலை தான் சொல்லும். ஓகேங்களா? அப்போ விழுப்பம், பெருமை, இதெல்லாமே சிறப்பு, பெருமை, அந்த மீனிங்கில் வரக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ ஒழுக்கத்து நீத்தார் அப்படின்னா இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்க நெறிகளை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சிறந்த ஒரு பெரியவர், சான்றோர், அவங்களோட பெருமைகளை எப்பயுமே நூல்கள் பேசும். நம்ம பார்க்குறோம் இல்லையா? நிறைய புக்ஸில் எல்லாத்தையும் யாரை படிக்கிறோம்? பெரிய தலைவர்களை பற்றி தான் படிக்கிறோம். ஸோ எப்பயுமே நம்ம நெகட்டிவ் கேரக்டர் படிக்கிறதில்ல. பாசிட்டிவ் கேரக்டர், நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்ணவங்கள தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அதுதான் பணுவல் துணிவு அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு நூல் யாரை சொல்லும் அப்படின்னா, பெரியவர்கள், சான்றோர்கள், அவங்களோட பெருமைகளை அதுவும் முழுக்க நிறைய ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் உயர்ந்தவங்களை பற்றி நூல்கள் சொல்லும் அப்படின்னு சொல்லுது ஃபஸ்ட்டு குறள். ரெண்டாவது, துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. ஸோ பொதுவாக இப்போ நமக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவரை பற்றி பேசணும். என்ன பேசுவோம்? நாள் கணக்காக பல மடங்கு நிறைய பேசிகிட்டே இருப்போம் இல்லையா? எனக்கு ஒரு ஹீரோ பிடிக்குது, இல்லை ஒரு அரசியல் தலைவரை பிடிக்குது அப்படின்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு என்னப்பா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பத்தவே பத்தாது, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு அதை பற்றி பேசுவோம். ஸோ அதே மாதிரி வள்ளுவரும் சொல்கிறாரு, சான்றோரோட பெருமையை சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா அது எண்ண முடியாத அளவு, அதாவது இந்த உலகத்தில் இது வரைக்கும் இறந்தவங்கள நம்மளால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு இது ஈடானது. கொண்டற்று அப்படிங்கிறது, அற்றுங்கிறது ஓமையணி. ஸோ துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. ஸோ அப்போ பெரியவர்களோட பெருமையை சொல்லுவது எதுக்கு ஈடானது அப்படின்னா, இறந்தவர்களோட எண்ணிக்கையை எண்ணுறதை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை அப்படிங்கிறது இன்மை மறுமை அப்படி எடுத்துக்கலாம், இல்லை பிறப்பு இறப்பு. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு ரெண்டையுமே நல்லா தெரிஞ்ச ஒரு சான்றோர் அதை தெரிஞ்சுக்கிட்டு, அதோட நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
பிறப்பு இறப்போட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அறம் செய்யக்கூடிய ஒரு சான்றோர். அவரைத்தான் இந்த உலகம் பெருமை பிறங்கிற்று உலகு, இந்த உலகம் அவரோட சிறப்பைத்தான் பேசும் அப்படின்னு சொல்கிறது இந்த 3வது குறள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகு. ஸோ ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. துறந்தார் பெருமை துணை கூறின், வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்றுலகு. தேங்க்யூப்பா. 3 குறள் டெய்லி 3 குறள் படிங்க. அடுத்து 4வது நாள் மொத்த 10 குறளையும் நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லா குறளையும் எல்லா லெவலையும் வள்ளுவத்தை முழுசாக படிக்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ.